ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா டூராவோட அம்மாவை அந்த கடன் கொடுத்த பசங்க எல்லாருமே மடக்கி இருந்திருப்பாங்க. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. கிம்மு வந்து கேட்டிருந்துருப்பாரு, அப்படி எவ்வளோ தான் இவங்க உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது $30,000 நீ கொடுக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த தாத்தா பார்த்திங்கன்னா அந்த காசை பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணி விட்டார் போல். ஸோ இவங்களுக்கா பயங்கர ஹாப்பியாகிடுது. ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவரும் பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்த இந்த காட்சியை கிம்மோட ஒய்ஃப் பார்த்துறாங்க அவங்க பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது. ஆனால் அந்த லேடியோட ஃபேஸை பார்க்க கிடையாது. நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்காரு, நான் பார்த்தேன் அப்படி இப்படின்ட்டு. அந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னம்மா சொல்கிறா, உண்மை தானா? ஆமாண்டி, எங்கடிய மருமக அப்படின்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த சைடு ஒரு 4 இத்து போன மூஞ்சியை காட்டுறாங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனைனா அதை எடுத்து பேசி பேசி அப்படியே ஆனந்தமாவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 4 பரதேசிங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. அந்த ஹீரோ பையன் இருக்கானே, அவன் வந்து சொந்த பையனே இல்லையாம்மா, வீட்டு வாசலில் யாரோ போட்டு போயிட்டாங்களாம், அதை எடுத்து தான் அவங்க வளர்த்துருக்காங்க, நம்மக்கிட்டலாம் 10 மாதம் சுமந்து பெத்த மாதிரி நடித்து தள்ளிட்டான்ட்டு. ஸோ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜின்னோட அம்மா வந்து கலந்துக்கிறாங்க அந்த கூட்டத்தில். அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு. இதை எல்லாத்தையுமே ஜூனும் ஹீரோவோட அம்மாவும் கேட்டுறாங்க. ஹீரோவோட அம்மாவுக்கு பயங்கரமாக கஷ்டமாயிடுது. ஜூனோட அம்மா பார்த்தீங்கன்னா விட்டு வேலாசிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எந்த விஷயத்த பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரியாது. நீங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே இந்த மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். இப்போ டூராட்டிலேருந்து கால் வருது, என்ன அவங்க புள்ளி பண்ணுறாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்கான். ஒரு அமேஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வந்திருக்கான். இங்கே தானே சொன்னான், எங்கே போனா அவ அப்படின்னு. அங்கேருந்து டூரா பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்கா. அதாவது பெரியவங்க போகிற மாதிரி ஸ்கர்ட் எல்லாம் போட்டிருக்கா. இவனும் பார்க்குறான், என்ன ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பெரியவங்க மாதிரி போட்டிருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி. சரி, எங்கே அவனுங்க, உன்னை புள்ளி பண்ணுவீங்க எங்கே அவனுங்க? நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சோடனே ஓடி போயிட்டாங்க. ஓ, ஓடிட்டானுங்களா? சரி வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடும்போது, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஸோ ரைடெல்லாம் போயிட்டு வரலாமே, நான் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, வா. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் இங்கே வந்திருக்கேன்னு ஒரு மாதிரி சொல்கிறாளா? எது ஃபஸ்ட் டைமே இப்போ தான் வரியா? சரி வா அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரைடெல்லாம் போகிறாங்க, அப்புறம் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. ஸோ அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ இவ பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிஸ் பண்ணிடுறா. அவ்வளோதான், ஹீரோக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. ஸோ விறுவிறுன்னு வந்துட்டுருக்கான். இவனும் பின்னாடியே வந்துட்டுருக்கு. அப்போது உன்னை புள்ளி பண்ணாங்கன்னு சொன்னது எல்லாமே போய் தானே, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு. அவ்வளோதான், இன்னுமே கோவம் வந்துடுது. நீ என்ன நினச்சிட்ருக்க? உன் வயசுக்கு நீ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. நீங்கள் தானே சொன்னீங்க காதலுக்கு வயசு இல்லைன்னு. இங்கே பாரு, என்னை கோவத்தை கிளப்பிட்டுருக்காத, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்ட்டு ஹீரோ போயிட்டுருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஓன்னு அழுதுட்டுருக்காளா. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரிட்டன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு ஃபஸ்ட்டு எந்திரி, எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க, எந்திரி அப்படின்னு. ஆனால் அவள் எந்திரிக்கவே மாட்றா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறான், நீ தானே என்கிட்ட வந்து சொன்ன உங்கள் பேரண்ட்ஸுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும், நல்லா படிக்கணும்னு. ஸோ என்னோடய ஸ்டடியில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நீ இந்த மாதிரி நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாமா? சொன்னால் புரிஞ்சுக்கோ. ஓ, நீ அப்படி சொல்ல வரியா? ஆமாம், இதோடு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடு. இந்த பேச்சை உனக்கு 20 வயசு வரும்போது நம்ம பேசிக்கலான்ட்டு அவன் வாட்டில் போயிட்டுருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு 20 வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் யாருமே டேட் பண்ணக்கூடாதுன்னு கத்திட்டே வந்துட்டுருக்கா. ஆனால் ஹீரோ காதலே வாங்காமல் வந்துட்டுருக்கான். அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. டூராவோட அம்மா பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து பயங்கரமாக எல்லாத்துக்கும் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. நல்லா சாப்பிடுங்க, எவ்வளோ வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு. டூரா பார்த்தீங்கன்னா டவுட்டோடு கேட்குறா, அம்மா உங்களுக்கு ஏது பணம், எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு. அட, நான் சம்பாதிச்சது தான்மா, எனக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே அள்ளி விட்டுட்டுருக்கு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் அப்படியே எல்லோரும் வந்துட்டுருக்காங்களா. அந்த பாட்டிமா வந்துட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதுங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா பேக்காக தூக்கிட்டு வந்துட்டுருக்குங்க. இவங்க பார்க்குறாங்க, என்னடா இது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து இந்த அம்மா திருடுச்சு, இப்போ காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் கொண்டு போகிறானுங்க, ஒன்றும் சரியில்லையே, ஒரு வேளை இவ தான் அந்த பொண்ணாக இருக்குமோ அப்படின்ட்டு அவங்க மருமகிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ என் புருஷனோட இவ தான் ஒன்றா சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், இவரை ஏமாற்றி நிறைய காசெல்லாம் வாங்க பார்க்குறான்னு நினைக்கிறேன்னு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அசிங்கமாக திட்டி விட்டு போகுது, உங்கள் மண்டையில் வேறு எதுவுமே வராதா அப்படின்னு. அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு இருக்கான், இந்த சைடு ஹீரோ இறங்கி வரான். இவனும் ஏதோ கூப்பிட வரா, இவன் தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி போகிறான் அப்படின்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க போல். ஸோ அவங்கள போய் மீட் பண்ணிகிட்ருக்கா. நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு 2 கட்டி பிடிச்சிட்டு நிற்கிது. அவங்க ஆன்ட்டி வந்து 2ஐயும் அடித்து பிரித்து விட்டு அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா காரில் ஏற்றி இங்கே அமுச்சு விட்டுட்ருக்காங்க. ஹீரோ பின்னாடியே ஓடிட்டுருக்கான்.
எனக்காக வெயிட் பண்ணுமா, கண்டிப்பாக உன்னை வந்து நான் மீட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு. எங்க டூராக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு திரும்பவும் உடஞ்சிருது. என்கிட்ட சத்தியம்லாம் பண்ணில, திரும்பவும் என்னை ஏமாத்திட்டீல அப்படின்னு. அப்படியே ஹீரோவோட வீட்டில் காட்டுறாங்க. யாரோ வந்து விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. யாரா அது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிமா பார்க்குது. அவங்க புருஷன் தான் ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. பாத்தியா பாத்தியா, இவர் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார், ஏதோ ஒன்று நடக்குது, இரு நான் போய் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா டூரா அம்மாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜோடியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி கடையை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. என்ன உனக்கு வேணுமா, வா உள்ள போகலாம். அடடா வேண்டாம் வேண்டாம், எனக்கு இதிலெல்லாம் பிடிக்காது அப்படி இப்படின்லாம் சீன் போடுது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஒரு நெக்லஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதை வச்சு பார்த்து ஆகா அழகாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா சொல்லிட்டு இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா பாட்டிமா பார்த்துருது. ஐயையோ ஃபோன் வேறு எடுத்துகிட்டு வரலையே, ஃபோட்டோ எடுத்து எவிடன்ஸாக வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு. சரி நம்ம போய் மருமகளை கூட்டு வரலான்னு குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த சைடு மருமகளை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கடைக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற லேடி வந்து போட்டு கொடுத்துறாங்க. என் பொண்ணு வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாமா, உங்கள் அப்பா அந்த டூராவோட அம்மாவுக்கு $30,000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்களாம், என்னன்னு கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. $30,000 அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எதுக்காக டூரா அம்மா கிட்ட இவர் கொடுத்தாருன்னு அப்படியே குழப்பத்தோடு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த பாட்டிமா வேற குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கு. இங்கே வா, உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறான்னு வந்து பாரு. அந்த டூராவோட அம்மா இருக்கால, அவ கூட தான் அஃபேரில் இருக்காங்க. நெக்லஸ்லாம் அந்த படுபாவி பையன் வாங்கி கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு. இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு இன்னுமே தலைலாம் சுற்றுது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ நேராக டூராவோட அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, எதுக்கு எங்கள் அப்பா உனக்கு அவ்வளோ காசு கொடுத்தாங்க, என்ன நினச்சிட்ருக்க, எங்கள் அப்பாவை ஏமாத்துன்னு நினைக்கிறியா அப்படின்னு. இங்கே பாருமா, சும்மா என்கிட்ட வந்து கத்தாத, உனக்கு ஏதாவது பதில் வேணும்னா போய் உங்கள் அப்பாட்டையே கேளு அப்படின்னு. இவங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிம்மு பார்த்தீங்கன்னா டூசனை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து நிறைய கேம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க போல, அதெல்லாம் அந்த வாண்டு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்க கேட்க இந்த அம்மாவுக்கு தான் பிபிலாம் ஏறிட்டுருக்கு. அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாரு. என்னம்மா என்ன பிரச்சனை, நீங்கள் எதுக்காக அந்த பொம்பளைக்கு $30,000 கொடுத்தீங்க? அது வந்து என்னப்பா என்னப்பா இழுக்கிறீங்க? அப்போது அதுவா, ஆமாம்மா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்களுக்கா ஐயோ தலைலாம் சுற்றுது. எந்த வயசில் வந்து உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. சரி அந்த பொம்பளைக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. என்னம்மா என்ன உங்கள் அப்பாட்ட கேட்டியா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ரொம்ப பேசுது. ஆமாம் ஆமாம் நான் பேசினேன், அவர் உங்களுக்கு காசு கொடுத்ததுக்கான காரணம் உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்காம, உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு ஓகேனா நான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அப்ரூவல் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த அம்மா ஏதோ சொல்ல வருது. என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு அந்த தாத்தா மேலே ஃபீலிங்ஸா, லூஸா நீ பைத்தியமா, அந்த கிழட்டு பையில போய் யாருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு இந்த பொம்பளை பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கு. ஏய் பார்த்து பேசு, ரொம்ப ஓவராக பேசாத, எங்கள் அப்பாவை பற்றி நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாண்டி அவன் கிளடி தானே, அவன் மேலே எனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஸோ இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிம்மு தாத்தா கேட்டுறாரு. அவருக்கா முடியல. அப்போவுமே இந்த டூரா அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிகிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட காசு கேட்டேனா, நீங்கள் தானே என்கிட்ட கொடுத்தீங்க, எவ்வளோ தைரியம், உங்களோட ஏஜ் என்ன என்னோட ஏஜ் என்ன, தாத்தா மாதிரி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பீங்களா அப்படி இப்படின்ட்டு. அவருக்கு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் சுற்றி அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு அப்படின்னு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுது. அப்படியே ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்காங்க. அப்போயுமே இந்த கிம் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, தயவு செஞ்சு நீ அந்த $30,000 அந்த அம்மாட்ட கேட்காத, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு தான் அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்கள நீ ஹர்ட் பண்ணிடாத அப்படின்னு. அப்பா எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் அவர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. அவ்வளோதான். இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது, பயங்கரமாக அழுகுறாங்க. இந்த சைடு இந்த பண்ணாடை பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்ருக்கு. ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு கோபத்தில் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டோமே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஒரு வார்த்தை கேட்டலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்குது. அவர் இறந்து போயிட்டாரு, நீங்கள் ஃபியூனரலில் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த சைடை ஃபியூனரலில் காட்டுறாங்க. எல்லாருமே அப்படியே ஷாக்கில் தான் உட்காந்துருக்காங்க. ஹீரோ வந்து கேட்குறான், அம்மா தாத்தா உண்மைக்குமே இறந்து போயிட்டாராம்மா, நான் காலையில் கூட பார்த்தேனம்மா அப்படின்னு. ஆமாம் உங்கள் தாத்தா ஒன்றும் சாகலை, அவர் உயிரோடு தான் இருக்கார், இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகி ரொம்ப கத்துறாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரம் இந்த பரதேசி வேற உள்ளே வந்து மூஞ்ச காமிச்சிருது. ஸோ அவ்வளோதான், குடும்பமே சேர்ந்து அந்த பொம்பளையை துரத்திட்டு இருக்காங்க. முட்டியெல்லாம் புட்டுச்சு பயங்கரமாக ஆட்டி வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க.
அது பார்த்தீங்கன்னா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு தான் அங்கேருந்து ஓடிட்டுருக்கு. நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டுருக்கு. சீக்கிரம் எந்திரிங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றுங்க, நம்ம இங்கேருந்து போகணும் போகணும் அப்படின்னு. டூசன் பார்த்தீங்கன்னா நான் வரமாட்டேன், ஏன்னா தாத்தா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரு நாளைக்கு நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு. டே என்னை கொலவெறி ஆக்காத, மரியாதையை எந்திரிச்சு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க அப்படின்னு எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி நடு ராத்திரியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்பி அப்படியே இறங்கி வந்துட்டுருக்காங்க. ஸோ முன்னாடியும் இதே மாதிரி பிரச்சனை பண்ணி தான் அங்கேருந்து இங்கே வந்தாங்க. இப்போ இங்கேயும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, எங்கே போகிறாங்கன்னு தெரில. அந்த சைடு ஜூன் அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூனரலை அட்டன் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டுருக்காங்க. அப்போ இவங்க பொண்ணு, இவளோட பேர் பார்த்தீங்க மேரி, இவ பார்த்தீங்கன்னா ஸ்கேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பண்ணக்கூடாதம்மா, அது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு வீட்டுக்கெல்லாம் அமுச்சு வச்சுட்டு இவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க இந்த சைடு போனோன்னே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிட்டுருக்கு. இவங்க 2 பேரும் அந்த ஃபியூனரலுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஆறுதல்லாம் சொல்லிவிட்டு ரிட்டன் காரில் வந்துட்டுருக்காங்களா. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. எது என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவர் பதறாரு. ஸோ நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. இவங்க பொண்ணு மேரிக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு போல். ஸோ ரொம்பவே பதட்டத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது உள்ளேருந்து டாக்டர்ஸ் வராங்க. அவங்க கொஞ்சம் சேஃப் தான், ஆனாலும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. இந்த சைடு டூராவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ராத்திரி உட்காந்து குடிச்சிட்ருக்கு, வேறு வீட்டுக்கு வந்து செட்டில் ஆயிடுச்சு போல். எல்லா பிள்ளைங்களுமே தூங்கிட்டு இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது டூராவை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கு. எந்திரி எந்திரி எந்திரி, ட்ரெஸ் எல்லாம் மாற்று அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த ராத்திரி என்ன எங்கம்மா கூப்பிட்ற அப்படின்னு. எந்திரிடி அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த கிளப்புக்கு கூப்பிட்டு வருது. செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களே, இங்கே வரமாட்டேன்னு, எதுக்கு இந்த மாதிரி நான் டார்ச்சர் பண்ணுறீங்க, வேறு என்னடி பண்ணுறது, எனக்கு காசு வேணும்ல, காசு இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது, போ போ அப்படின்ட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேவலமான அம்மாவை நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அவளும் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் அழகாக டான்ஸ் ஆடி பாட்டு பாடி சம்பாரிச்சிட்ருக்கா. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆடிஷனாக தான் அட்டன் பண்ணிகிட்ருக்கா. பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறா. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பொண்ணு செலக்ட் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டூராக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, நீ செலக்ட் ஆகிட்ட, மெயின் லீடோட பொண்ணாக தான் நீ நடிக்க போகிற. என்னம்மா சொல்கிறீங்க, உண்மையாக தானா? அப்போ நமக்குன்னு ஒரு வீடு வாங்கிக்கலாமா, எல்லாத்துக்குமே நல்ல ஃபுட்டெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருவானா அப்படின்னு. அட ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஹீரோட்ட நம்ம சொல்லலான்ட்டு குடுகுடுன்னு ஹீரோட வீட்டுக்கு தான் ஓடி வந்துட்டுருக்கா. வாசலில் பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா நின்றுட்டுருக்காங்க. இவளை பார்த்தோன்னே வருதே டென்ஷன். ஏய் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது வந்து நான் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டேனா, அதனால தான் ஹீரோட்ட சொல்ல வந்தேன். எது என் பையன்ட்ட சொல்ல வந்தியா? பிச்சு போடுவேன் பிச்சு, உங்கள் ஃபேமிலியை நான் பார்க்கவே கூடாது, போடி இங்கேருந்து அப்படின்னு. பாவம் அந்த சின்ன பொண்ணுக்கு நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாதுல்ல. என்னடா அவங்க இந்த மாதிரி நம்மளை திட்டுறாங்களே அப்படின்ட்டு அழுதுகிட்டே வந்துட்டுருக்கு. இது இங்கிட்டு போகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே ஒரு 15 வருஷம் கழித்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த வீட்டுக்குள்ளேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கான். அவங்க அம்மா ஃபோனெல்லாம் தூக்கி போடுறாங்க. டே நீ மறந்துட்டு போகிற அப்படின்னு. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, காரு அப்புறம் இந்த பொண்ணுங்க 2 கிட்டே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருடா, ரெண்டுமே படு மோசம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு தான் வந்துட்டுருக்கான். அப்போ நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. டூராவோட ஸ்கின் பார்த்தியா பயங்கரமாக இருக்குல்ல அப்படி இப்படி. டூரா பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்ட்ரஸாக மாறிட்டா போல். அவளோட அந்த ஸ்டில்லை தான் பஸ்லலாம் ஒட்டி வச்சுருக்காங்க. ஹீரோவும் பார்க்குறான், ஆனால் அவன் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும். ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயின்குள்ளே எந்த மாதிரிலாம் லவ் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன வருது அப்படின்றதெல்லாம் ரொம்பவே அழகாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.